மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இது என்னோடய ஃபஸ்ட்டு வீடியோ தமிழ் மொழியில் என்னோடய சேனல்லேருந்து. அதாவது நான் ஃப்ரண்ட்டில் வந்து பேசுகிற மாதிரி ஏதாவது நான் தப்பு பண்ணியிருந்தால் மக்கள் வந்து மன்னிச்சுக்கணும். அதுக்கப்புறம் இனிமேல் வீடியோ வந்து எப்படி போகணுன்னு வந்து சொல்லுங்கள். நான் வெறும் ஃபோனில் மட்டும்தான் இதை எடுத்து போடுறேன். ஏன்னா தப்பு இருந்தால் வந்து மக்கள் வந்து மன்னிச்சுங்க. ஏதோ பேசுகிறதுல வந்து தப்பு இருந்தாலும் அதையும் வந்து கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். நான் இப்படி இன்னும் பேசணும்னு சொல்லிவிட்டு நான் வந்து கரெக்ட் பண்ணிக்கிறேன். தப்பு இருந்தால் அதை நான் வந்து திருத்திக்கிறேன். ஸோ மக்கள் வந்து தொடர்ந்து எனக்கு ஆதரவு கொடுங்க. தமிழ் மொழி சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி மேலும் வளர உங்களோட ஆசீர்வாதத்தையும் வந்து எனக்கு வேணும். ஸோ தொடர்ந்து வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ தம்ப்நெயில் பார்த்தாவே தெரிஞ்சிருக்கும். உங்கள் ஓட்டு யாருக்கு, அடுத்த பிரதமர் யார்? எல்லாருக்குமே பிரதமர் தகுதி இருக்குது. இந்தியாவில் இருக்கிற எல்லா குடிமகன்களுக்குமே ஓட்டு உரிமை இருக்குது. எல்லாருமே கட்சி தொடங்கி மக்களுடைய செல்வாக்கு இருந்துச்சுன்னா அமைச்சராகலாம், எம்எல்ஏ ஆகலாம், அரசியல் ஒரு பதவி வகிச்சு அதுக்கப்புறம் வந்து பெரிய பிரதமர் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ மக்களே, உங்களோட ஓட்டு யாருக்கு போடுறன்னு வந்து நீங்கள் கமெண்டில் சொல்ல தேவையில்ல. ஜஸ்ட்டு மனசில் வந்து வச்சுக்கிட்டால் போதும். அது வந்து ஒரு அப்போ நாளைக்கு ஏதோ பிரச்சனை வந்து வர மாதிரி இருக்கும். ஏன்னா மோஸ்ட்லி இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம ஓட்டு போட்டு வந்து நான் வந்து இந்த கட்சிக்கு போட்டேன், நான் வந்து அந்த கட்சிக்கு போட்டேன்னு வந்து மோஸ்ட்லி வந்து சொல்லிடுறாங்க. ஆனால் இருந்தாலும் எனக்கு என்ன ஒரு ஐடியான்னு பார்த்திங்கன்னா, நாம் வந்து இவிஎம்மில் போய் மிஷினில் ஓட்டு போட்ட உடனே நம்ம மொபைலுக்கு நம்ம யாருக்கு வந்து ஓட்டு போட்டிருக்குன்னு ஒரு சின்ன மெசேஜ் வந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து நம்ம நினச்சவங்களுக்கு தான் ஓட்டு போட்டங்களான்றது வந்து கரெக்டாக வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா இப்போ வந்து நிறைய இவிஎம்மில் வந்து நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா வந்து உச்சநீதிமன்றத்தில் இது வந்து ஹேக் பண்ண முடியாதுன்னு வந்து சொல்லியிருக்காங்க. அப்படியெல்லாம் இல்லை. எலக்ட்ரானிக் டிவைஸாக இருக்கிற எல்லாத்தையுமே வந்து ஹேக் பண்ண முடியும். ஏன் கூகுளோட நெட்ஒர்க்கே வந்து சின்ன ஒரு பையன் வந்து ஹேக் பண்ணிட்டான்னு வந்து நம்மெல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம். எவ்வளோ நியூஸில் வந்து படிச்சிருக்கோம், செய்தித்தாள்களையும் வந்து படிச்சிருக்கோம். எல்லாருக்குமே நீங்கள் ஒத்துக்கணும்னு நினைக்கிறேன். எவ்வளோ கிராஜுவேட் இருக்கிறீங்களோ, எவ்வளோ இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்க, எல்லாம் ஐடி ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்க. படித்தவங்க எல்லாருக்குமே தெரியும். இல்லை படிக்காதவங்களுக்கே கூட இன்றைக்கி தெரியும். இன்றைக்கி எல்லாருமே வந்து மொபைல் வச்சுருக்காங்க. நம்ம ஃபோனை ஹேக் பண்ணிவிடுவாங்களான்னு சொல்லிட்டு கூட நிறைய பேருக்கு ஒரு பயம் இருக்குது. ஸோ அதெல்லாம் அப்புறம் வந்து பார்த்துக்கலாம். உங்கள் ஓட்டு யாருக்குன்னு வந்து ஒரு தலைப்பில் வந்து நம்ம இன்றைக்கி போகலாம் வீடியோவில். தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை எனக்கு வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கு. ஸோ உங்கள் ஓட்டு யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா, முதல்வருக்கு போகிறீங்களா, இல்லை பிரதமர் கேண்டிடேட்டாக இருக்கிற ராகுல் காந்திக்கு போகிறீங்களா, இல்லை மோடி ஐயாவுக்கு போகிறீங்களா? ஸோ இந்த மாதிரி யாருக்குனாலும் நீங்கள் வந்து போட்டுக்கலாம். இதில் லாஸ்ட் 10 இயர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா காங்கிரஸ் வந்து இல்லை. நிறைய பிரச்சனை போய் உட்கட்சி பூசல், ஸோ இந்த மாதிரிலாம் பிரச்சனை போயிட்டு இப்போ வந்து காங்கிரஸ் கட்சி வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல இடத்துக்கு வந்துக்கிறாங்க. ஒரு ஸ்ட்ராங்கான லீடராக வந்து கொண்டு வந்து முன்னால் நிறுத்தியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம சுதந்திரம் அடைஞ்சதுலேருந்து இப்படி ஒரு பிரதமரை பார்த்துக்கவே மாட்டோம். நாமளே நினச்சி கூட பார்த்துக்க மாட்டோம். நம்ம அப்பா அம்மாவும் நினச்சி பார்த்துக்க மாட்டாங்க நம்ம நாட்டில் இப்படி ஒரு பிரதமர் இருக்காரான்னு சொல்லிட்டு. அவர் தான் பார்த்திங்கன்னா நரேந்திர மோடி அவர்கள். என்ன பண்ணியிருக்கான்னு பார்த்திங்கன்னா ஒன்றும் இல்லை, வெறும் ராமர் கோயில் மட்டும் தான் கட்டிக்கிறாரு. மற்றபடி எங்கே பார்த்தாலும் பாலை அடிஞ்சு விழுந்தாலும் கவலை இல்லை, குழந்தைங்க செத்தாலும் கவலை இல்லை, ரயில் ஆக்சிடெண்ட் ஆனாலும் கவலை இல்லை, ஏதோ அதுக்கப்புறம் இராணுவ வீரர்கள் வந்து இறந்தாலும் கவலை இல்லை. எவன் செத்தானா பொழைச்சான்னா நம்ம பதவி விட்டு போயிடக்கூடாது அப்படின்ற ஒரு எண்ணத்தில் மட்டும்தான் இருக்கிற மாதிரி தான் இருக்கார். அவர் பேச்சும் செயலும் அப்படி மட்டும்தான் இருக்குது. நான் பொழைச்சா போதுன்ற மாதிரி. ரொம்பவே வந்து கஷ்டமாக இருக்குது நம்ம இந்தியா மக்களுக்கு எல்லாருக்குமே. நம்மளுக்கும் தான் கஷ்டமாக இருக்குது. என்னடா நீங்கள் எல்லாருமே வந்து திரும்பி பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் 2010லேருந்து 2020 வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கை வந்து எந்த அளவுக்கு உயர்ந்திருக்குன்னு சொல்லிட்டு ஜஸ்ட்டு ஒரு திரும்பி பாருங்கள், ஒரு நினச்சி பாருங்கள் வாழ்க்கையில். நம்ம எந்த அளவுக்கு லாஸ்ட் 10 வருஷத்தில் எப்படி எந்த அளவுக்கு நம்ம உயர்ந்திருக்கோம், எவ்வளோப்பா முன்னேறி இருக்குன்னு உங்களுடைய கேள்வியை நீங்களே வந்து கேட்டு பாருங்கள். நம்ம தமிழ்நாட்டில் எந்த அளவுக்கு நம்ம முன்னேறி இருக்கோம்,
நம்ம இந்தியா எந்த அளவுக்கு முன்னேறி இருக்குது லாஸ்ட் ஒரு 10 வருஷத்தில் வந்து நினச்சி பாருங்கள். ஏன்னா 2014 பிரதமர் மோடி அவர்கள் வந்து வரும்போது நம்மளுடைய நாட்டோட பொருளாதாரம், அதுக்கப்புறம் நாட்டோட சூழ்நிலை எந்த அளவுக்கு இருந்துச்சுன்னு வந்து பார்த்தேன். கேஸ் விலை, சிலிண்டர் விலை, அதுக்கப்புறம் நம்ம அன்றாட யூஸ் பண்ணுற பொருளோட விலை, பஸ் டிக்கெட்டு, ரயில் டிக்கெட்டு, விமான டிக்கெட்டு, இந்த மாதிரி எல்லா டிரான்ஸ்போர்ட்டாக இருந்தாலும் சரி, நம்ம அரிசி, நம்ம சாப்பிட்ற பொருளாக இருந்தாலும் சரி, எந்த அளவுக்கு விலைவாசி கம்மியாக இருந்துச்சு, அதுக்கப்புறம் இப்போ எந்த அளவுக்கு அதிகமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு பெட்ரோல் டீசலு எல்லாருக்குமே. ஒரு நாட்டில் பெட்ரோல் டீசல் விலை வந்து கம்மியாக இருந்தாவே போதும், அந்த நாட்டில் பொருளாதாரம் வந்து மக்களுக்கு கிடைக்க வேண்டிய பொருள் வந்து ஈக்குவலாக இருக்கும், எல்லாருக்குமே கிடைக்க வேண்டியது. ஒரு 60 ரூபா பெட்ரோல் விலை விற்கிதுன்னா லாரிக்காரனுக்கு எந்த அளவுக்கு அவன் ஃபுல் டேங்க் பண்ணிவிடுவான். 60 லிட்டர் தான் விற்கிது, என்கிட்ட பணம் வந்து அதிகமாக இருக்குது பார்த்தீங்கன்னா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா கொஞ்சம் 10 வருஷத்துக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா 60 ரூபா, 55 ரூபாலேருந்து 70 ரூபாக்குள்ளே தான் பெட்ரோல் விலை இருந்துச்சு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 120 ரூபா, 110 ரூபா. சிலிண்டர் விலை பார்த்தீங்கன்னா அதே மாதிரி 450 ரூபா, 500 ரூபா விற்றுது, இன்றைக்கி 1200 போயிடுச்சு. கேட்டால் மானியம் போடுறோன்றாங்க. ஒரு மானியமும் வர்றதில்ல அந்தளவுக்கு. 1000ல் ஒருத்தருக்கு, லட்சத்தில் ஒருத்தனுக்கு வர மாதிரி இருக்குது. அதிர்ஷ்டமாக வந்து விழுற மாதிரி இருக்குது. இந்த 10 வருஷத்தில் இவங்க நாட்டே நாசமாக்கிட்டாங்கன்னு தான் சொல்லணும். எல்லாம் வரும்போது ஆஹா ஓஹோன்னாங்க. உங்களை மாதிரி நம்பி ஏமாந்தவங்க நானும் வருத்தன்னு சொல்லிட்டு கமல்ஹாசன் கூட ஒரு வீடியோவில் வந்து சொல்லியிருந்தார், ஒரு பேட்டியில். எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் எந்த அளவுக்கு வந்து அதானி அம்பானிக்கிட்டே வந்து இந்த நாடு வந்து சிக்கி தவிச்சிட்டு இருக்குதுன்னு சொல்லிட்டு. நாடு எப்படியோ போனாலும் பரவாயில்ல, தான் பொழைச்சா போதுன்ற அளவுக்கு தான் இப்போ இருக்கிற பிரதமர் வந்து இருக்கார். இப்போ இருக்கிற நடந்த புயலுக்கு, அந்த புயலுக்கும் வந்து ஒரு வெள்ள நிவாரணத்துக்கு ஒரு ரூபாவும் கொடுக்கல இந்த ஸ்டாலின் அரசுக்கு. ஸோ அது வந்து ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம தமிழ்நாட்டிலையும் லாஸ்ட் ஒரு 10 இயர்ஸாக பார்த்திங்கன்னா ரொம்பவே பொருளாதாரம் வந்து எங்கேயோ கீழே போயிடுச்சு. என்னென்ன நடக்கணும்னு சொன்னாங்களோ அதெல்லாம் எதுவுமே நடக்கலை. இந்த 2010லேருந்து 2020 வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த துறைமுகம் புதுசாக வந்து கட்டுறதா இருந்தாங்க. மன்மோகன் சிங் ஆட்சியில் இருக்கும்போது, ஐயா கலைஞர்கள் அவர் வந்து இருக்கும்போது நம்மளுக்கு பாம்பன் பாலம் இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த ரயில்வேக்கு வந்து இருக்குதுன்னு சொன்னாங்க. ஸ்டார்டிங்கோடு அது நின்றுடுச்சு. அது இன்றைக்கி கட்டியிருந்தாலும் இன்றைக்கி மீனவர்கள் வந்து அந்த பாலம் சரியாக ஞாபகம் இல்லை, மறந்துட்டேன். துறைமுகம் வந்து கட்டுறதா சொல்லியிருந்தது. பாம்பன் பாலம் இருக்குது, ராமர் இங்கே தான் கட்டினார் அதுன்னு சொல்லிட்டு இங்கேருந்து இலங்கைக்கு போனாருன்னு சொல்லிட்டு கீழே ஒரு இந்துத்துவாவை அது வந்து கொண்டு போய் அது முன்னேறாமல் பண்ணிட்டாங்க. அப்படி வந்து அந்த துறைமுகம் வந்து நம்மளுக்கு கிடச்சிருந்தா, இவ்வளோ நேரத்துக்கு முன்னேறியிருந்தால் கட்டிட்டு இருந்தாங்கன்னா நம்மளுடைய மீனவர்கள் வந்து மீனவ கிராமங்கள் வந்து அழியாமல் இருந்திருக்கும். அங்கே இருக்கிறவங்களுக்கு பொருளாதார வாழ்க்கையில் முன்னேறிக்கும். அங்கே இருக்கிறவங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடச்சிருக்கும். எவ்வளோ பொருளாதாரம் முன்னேறிக்குன்னு நான் வந்து நாமளே வந்து நினச்சி பார்க்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த சென்னை மேம்பாலம் சொல்லலாம். அதுக்கப்புறம் ஹைவே கட்டிட்டு விட்டுட்டான்னு சொல்லிட்டு அப்போது ஒரு 2000 3000 கோடி ஆகின்னு சொல்லிட்டு இப்போ பார்த்தா 12,000 20,000 கோடின்னு போயிடுச்சு எங்கேயாவது. அது கட்டியிருந்தாங்கள பார்த்தீங்கன்னா கரெக்டாக பெரிய பெரிய லாரி போகிறதெல்லாம் வந்து கரெக்டாக நேராக துறைமுகத்துக்கு போயிட்டுருக்கோம். மித்த லாரியெல்லாம் வந்து மித்த கோயம்பேடு போகிறது, இல்லை மார்க்கெட் போகிறது, இது மாதிரிலாம் இருக்கும். ஹைவே வந்து கம்மியாக இருக்கும், ஆக்சிடெண்ட் வந்து கம்மியாக இருக்கும், உயிரிழப்பு வந்து அதிகமாக இல்லாமல் இருந்திருக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா தினமும் ஒரு ஆக்சிடெண்ட் ஆகிற அளவுக்கு அந்த ஹைவே இருந்துச்சு. அதை விட தோண்டி எடுத்துகிட்டு அதுவே 10 வருஷமாக தோண்டி இப்படி இந்த காம்பவுண்ட் அங்கே இந்த தூண் இங்கே இருக்குது, அந்த தூண் அங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு மக்கள் சில நேரத்தில் தவறான முடிவு எடுத்துடுறாங்க. என்னதான் படித்தவனா இருந்தாலையும் நம்ம முட்டாளாக்கிடுறாங்க. எவ்வளோ படித்தவனா இருந்தாலையும் அரசியல்வாதி பேசும்போது மக்களை முட்டாளாக்கிடுறாங்க. அதுதான் வந்து தமிழ்நாட்டில் லாஸ்ட் ஒரு 10 இயர்ஸாக வந்து நடந்திருக்கு. மழை பெஞ்சிச்சு 2015 ஒரு சொட்டு தண்ணி கூட நிற்காதுன்னு சொன்னார் எடப்பாடி. பட் ஆனால் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சென்னையே தத்தளிச்சு அந்தளவுக்கு தான். ஆனால் மறுபடியும் அவங்களுக்கு தான் ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சிங்க.
அந்த நாம் படித்தவங்களாம் முட்டாள் ஆக்கிடுறாங்க நம்மளவே. எந்த அளவுக்கு நாடு முன்னேறிக்குதுன்னு பாருங்கள் நீங்களே. அதுக்கப்புறம் இப்போ வந்த பின்னல் 2021லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஆட்சி தான் இருக்குதுன்னு வந்து நினைக்கிறோம். ஒரு சில தப்பு இருந்தாலும் பட்டு நம்மளுக்கு மனசுக்கு பட்ட வரைக்கும், எனக்கு பிடிச்ச வரைக்கும் ஓகே பரவாயில்ல, நல்ல ஆட்சி தான் இருக்குது. குழந்தைங்களுக்கு காலையிலே சாப்பாடு கிடைக்கிறதும் ஓகே. தாய்மார்களுக்கு வந்து 1000 ரூபா கொடுக்குறது ஓகே. மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து 1500 கொடுத்தது ஓகே. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பேருந்து கட்டணம், இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம். அப்புறம் இன்னுயிர் காப்போம் திட்டம்னு சொல்லிட்டு, நான் முதல்வன் திட்டம், இது மாதிரி இன்னுயிர் காப்போம் திட்டம்லாம் நானே ஒரு காலத்தில் நினச்சி பார்த்தேன். எவ்வளோ ஆக்சிடெண்ட் நடக்குது, அவங்களெல்லாம் காப்பாற்றி யாருமே இல்லையான்னு சொல்லிட்டு. ஸோ அவங்களுக்கெல்லாம் நம்மளே இன்றைக்கி ஆக்சிடெண்ட் ஆகி விழுந்துட்டுனா யார் நம்மளை காப்பாற்றுறோம்? நம்மக்கிட்ட இருக்கிற காசு பணம் பர்செல்லாம் அடிச்சுன்னு போகிறது தான் பார்க்குறாங்க. ஸோ அந்த மாதிரி ஆக்சிடெண்ட் ஆகி இருந்துட்டு அடுத்து 24 ஹவர்ஸ் 48 ஹவர்ஸ் வந்து நீங்கள் பக்கத்தில் இருக்கிற ஹாஸ்பிட்டலில் இருந்தால் அதோட செலவு வந்து கவர்மெண்ட்டே கட்டுதுன்ற அளவுக்கு இந்த மாதிரி ஸ்கீமெல்லாம் இருக்குது. ஆனால் நல்ல ஸ்கீமை வந்து யாருமே மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க மாட்டிருக்காங்க. குறை மட்டும்தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதே போல் பார்த்திங்கன்னா நான் முதல்வன் திட்டமும் எல்லா ஸ்டூடெண்ட்டுக்குமே நான் முதல்வன் சொல்லும்போது நீ எல்லாம் ஒரு என்ன முதலமைச்சரான்னு கேட்பாங்க. அந்த பெனிஃபிட்டு அவங்களுக்கு கிடைக்கும்போது தான் தெரியும் கடைசியில் எந்த அளவுக்கு அவங்க வந்து இது வரைக்கும் 2.5 லட்சம் குழந்தைங்களுக்கு மேலே நான் முதல்வன் திட்டத்தில் இணைஞ்சு அவங்களுக்கு நல்ல ஒரு பெனிஃபிட் வந்து கிடச்சிருக்கு. அதே போல் பார்த்திங்கன்னா ஐடி துறை வந்து ரொம்பவே வந்து முன்னேறி வந்திருக்கு. லாஸ்ட் 10 இயர்ஸில் சென்னையில் எவ்வளோ ஐடி ஃபீல்டு இப்போ அதிமுக ஏடிஎம்கே ஆட்சியில் வந்து எந்தளவுக்கு வந்துச்சுன்னு தெரில, நம்ம சொல்லிக்கிற அளவுக்கே தெரில. இது வந்து இந்த ஒரு ஸ்கீம், இந்த ஒரு ஐடி பார்க் வந்து ஏடிஎம்கேல தான் வந்துச்சுன்னு சொல்கிற அளவுக்கு ஏதோ ஒன்று சொல்ல முடியுதுன்னா ஒன்றுமே இல்லை, அந்தளவுக்கு தான் தெரியுது. அதே டிஎம்கேல பார்த்திங்கன்னா இப்போயும் லாஸ்ட்டாக கலைஞர் ஆட்சியில் வந்துச்சு. அதுக்கப்புறம் இப்போ பார்த்திங்கன்னா திருச்சி, சேலம், கோயம்புத்தூர் இந்த மாதிரின்னு பார்க்கலாம். ஐடியில் பார்த்திங்கன்னா அந்த ஐடி ஃபீல்டில் அந்த மாதிரி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லாஸ்ட் 10 இயர்ஸில் எந்தளவுக்கு லைப்ரரி வந்து கட்டியிருக்காங்கன்னு பார்த்தோம்னா ஒன்றுமே இல்லைன்னு தான் சொல்லலாம். எந்த லைப்ரரியிலும் இருந்த லைப்ரரி கூட இழுத்து மூட்டாங்களான்னு தெரியல. லைப்ரரி பற்றி ஒரு வார்த்தை கூட தெரியாது. வெறும் பணத்துக்காக மட்டும்தான் இந்த ஆட்சி நடந்துச்சுன்னு சொல்லலாம். அப்படி தான் இருந்தது. இப்போ இருக்கிற ஆட்சி வந்து பரவாயில்ல, நல்ல ஆட்சியாக தான் இருக்குதுன்னு நாம் வந்து நினைக்கிறோம். ஸோ தொடர்ந்து உங்களுடைய ஆதரவு வந்து கொடுத்துக்கிட்டே இருங்க. நல்ல மனுஷனுக்கு வந்து ஓட்டு போடுங்க. அட்லீஸ்ட் இப்போயாவது ராகுல் காந்தியாவது பிரதமர் ஆகட்டும். அட்லீஸ்ட் படித்தவராக இருக்கார், நல்ல படித்தவராக இருக்கார். ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்க்கலாம். இதுக்கு முன்னால் இருந்த காங்கிரஸ் ஆட்சியால் எந்த தப்பு நடந்துச்சோ அந்த தப்பு வந்து சரி பண்ணிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு. அப்பப்போ பெரியவங்க சொல்லுவாங்க, யாருன்னா புதுசாக வந்து அவங்க எல்லாத்தையும் பிடிங்க தாண்டா தின்ன பார்க்குவாங்க. ஸோ இந்த வில்லேஜ் சைட்லாம் சொல்லுவாங்க, ஏமா இந்த கட்சி ஓட்டு போடக்கூடாது அந்த கட்சி ஓட்டு போடக்கூடாதான்னு சொல்லும்போது புதுசாக வரவங்க பிடிங்க தான் தின்னுவாங்க, எதுவும் செய்ய மாட்டான்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா நம்ம நாட்டுக்கு என்ன தேவை? நம்ம நாட்டுக்கு இருக்கிறது எல்லாருமே இந்து, முஸ்லீம், கிறிஸ்டின் இந்த மாதிரி எல்லா மதமும் கலந்து வாழ்கிறோம். தினமும் ஒரு பிரச்சனையால் நம்ம வந்து தூங்க தேவையில்லை. எந்த பிரச்சனையும் இல்லாமல் மனசு வந்து நிம்மதியாக தூங்கணுன்னு தான் பார்ப்போம். அதனால் பார்த்திங்கன்னா மோடி தேவையில்லை. நானும் ஒரு காலத்தில் மோடி ஆதரிச்சவன் தான். மோடியான்ட்டு அப்போது நம்ம நாட்டில் வந்து நல்லா வல்லரசு ஆக போகுது, கருப்பு பணம்லாம் ஒழிய போகுது, பேங்க்கில் 5 லட்ச ரூபா வரப்போகுது, நம்ம அப்பா அம்மாவுக்கு வாழ்க்கை முன்னேற போகுதுன்னு. பார்த்திங்கன்னா இப்போ வரைக்கும் அதே சாணி அள்ளின்னு தான் கிடக்குறோம் வீட்டில். 15 வருஷத்துக்கு முன்னால் சாணி அள்ளினா அதே சாணி அள்ளி தான் இப்போயும் அது கிடக்குறோம். அந்தளவுக்கு தான் இருக்குது. ஸோ லாஸ்ட் 10 இயர்ஸில் பார்த்திங்கன்னா எந்தளவுக்கு முன்னேறல. வெறும் நம்ம கையில் ஃபோன் இருக்குது, நம்ம இருக்கிற அக்கௌண்ட்டில் காசு இருக்குதுன்னா அதுக்கு வெறும் கேள்விக்குறி தான். இருக்கிறதெல்லாம் ஸ்கேன் பண்ணி காசு அனுப்பிச்சுன்னுக்கிறோம், அவ்வளோதான். இது ஒன்று தான், வேறு ஒன்றுமே இல்லை. எதுக்கு ராமர் கோயில் கட்டினாங்கன்னே தெரியல, யார் ராமர் கோயில் கேட்டதுன்னு தெரியல. இந்த மாதிரி பெரிய பெரிய பிரச்சனையை உண்டு பண்ணி நம்ம நாட்டோட மாண்பையே கெடுத்துட்டாங்க.
ஜனநாயகத்தையும் வந்து அழிச்சிட்டாங்கன்னு தான் சொல்லணும். நம்ம நாட்டுக்கு எது தேவைன்னு பார்த்து நம்ம நாட்டுக்கு எது தேவையோ அதுக்காக மட்டும் நம்ம சப்போர்ட் பண்ணலாம். நம்ம நாட்டுக்கு தேவையில்லாத சப்போர்ட் பண்ண தேவையில்லை. அவங்கவுங்களுக்கு 1008 கொள்கை இருந்தாலும் நான் இந்துவை தான் கும்பிடுவேன், முஸ்லீமை தான் கும்பிடுவேன், அதெல்லாம் வீட்டோடு வச்சு வீட்டுக்குள்ளே 4 ரூமோடு வச்சுக்கணும், அவ்வளோதான். தெருவில் வந்து இந்து முஸ்லீம் வெட்டுறது, முஸ்லீம் கிறிஸ்டின் வெட்டுறது, இந்த மாதிரி வெட்டிக்கிறதா நாளைக்கு நம்மளுடைய சன்னதிகள் வந்து எப்படி இந்த நம்ம நாட்டில் வந்து வாழ்வாங்க? அதையும் வந்து மக்கள் வந்து புரிஞ்சுக்கணும். வெளிப்படையாக சொல்லலைன்னா அவங்களுடைய ஓட்டை வந்து டிஎம்கேவுக்கும் காங்கிரஸுக்கும் போடுறதுக்கு ட்ரை பண்ணுங்க. ஏன்னா இருக்கிறவங்க ஆட்சியிலேருந்து வரணும் பண்ணலை. இப்போ லாஸ்ட் 10 வருஷம் வாழ்க்கையில் நினச்சி பாருங்கள். ஒரு நாள்ன்றது நம்ம ஒரு நாள் கஷ்டப்படுறதுன்றது எவ்வளோ கஷ்டம்ன்ட்டு. இதை 10 வருஷமாக இருந்துக்கிறோம். ஒரு முன்னேற்றமும் இல்லாமல் நம்ம வாழ்க்கை என்னடா இப்படியே போய்கிட்டு இருக்கு நாமெல்லாம் நினச்சி பார்க்கும்போது தூங்குறோம். அப்படி இருக்கும்போது இந்த மதத்துக்காரன் நம்மளை வெட்டுறது, அந்த மதத்துக்காரன் நம்மளை வெட்டுறது, நாம் மறுபடியும் போய் அவனை வெட்டுறது, இந்த ஜாதிக்காரன் நம்மளை திட்டுறது, அந்த ஜாதிக்காரன் நம்மளை திட்டுறது, இந்த மாதிரி தினமும் ஒரு பிரச்சனையோடு நம்ம வாழ்கிறதுக்கு வந்து யாரும் இங்கே தயாராக இல்லை. எல்லாருமே வந்து நிம்மதியாக வாழணும், நிம்மதியாக தூங்கணும், சண்டை சச்சரவு இல்லாமல் இருக்கணும்னு தான் நினைக்கிறாங்க. ஸோ அதனால் மக்களே, உங்களுடைய வாக்கை காங்கிரஸுக்கும் டிஎம்கேக்கும் முடிஞ்ச செலுத்துங்க. முடிஞ்ச அளவுக்கு நம்ம நாட்டை நம்ம நாடாக மட்டும் வச்சுக்க பார்த்தா போதும். நாம் வந்து அந்த நாட்டுக்காரன் மாதிரி வாழணும், நம்ம இந்த நாட்டுக்காரன் மாதிரி வாழணும், அதெல்லாம் தேவை. நமக்குன்னு ஒரு கல்ச்சர் இருக்குது, அதோடு எடுத்துக்கிட்டால் போதும். ஸோ தொடர்ந்து உங்களுடைய ஆதரவு கொடுத்துக்கிட்டே இருங்க. வீடியோவில் எதனா தப்பாக இருந்தால் மன்னிச்சுக்குங்க. ஏன்னா தப்பு இருந்தால் கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள், நான் வந்து திருத்திக்கிறேன் நெக்ஸ்ட் வீடியோவில். நன்றி, வணக்கம்.